வெல்கம் டு ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட். மார்க்கெட்டில் தெரியாமல் பண்ணுறது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அது வந்து தப்பு இல்லை. பட் ஆனால் தெரிஞ்சே தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. நம்மளோட சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தங்கிட்ட இருக்கிறதே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 50,000 தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த 50,000 வச்சுமே நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் போகிறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. ஓகேவா? நீங்க வந்து ஒரு 50,000 வச்சு நீங்க வந்து ஒரு லாபம் சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லாபத்தை வச்சு நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அது தப்பு கிடையாது. ஓகேவா? ஏன்னா நமக்கு அது அடிஷ்னலா மார்க்கெட்ல இருந்து வந்தது தான். அதை வச்சு நம்ம வந்து புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனா என்கிட்ட இருக்கிறதே 50,000 தான் அப்படின்னா அந்த 50,000 வச்சு நீங்க ஏன் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் புரியல. ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லாபம் வரட்டும். நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ₹1 கூட நீங்க லாஸ் ஆகாம நீங்க ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன வழி இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா வர்ற லாபத்துல இருந்து நீங்க ரிஸ்க் எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதை வந்து எப்பவுமே என்ஷூர் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் போணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு, மறுபடியும் அப் ட்ரெண்ட், மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்ட். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் வந்து நல்லாவே இன்னைக்கு ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறது கிளியராகவே வந்து தெரிஞ்சிச்சு. பட் நம்ம எப்போவுமே மார்க்கெட்டை வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா மார்க்கெட் தான் நம்மள ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் 50-50 வச்சுக்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 50% ஸ்டாக்ஸ் வந்து கிரீன்ல இருக்கு, 50% ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ரெட்ல இருக்கு. ஓகேவா? இன்னைக்கு மார்க்கெட் ஈவெந்தோ வந்து 180லாம் போனா 150 பிளஸ்லாம்னு வச்சுக்கிறீங்களா, 150 பிளஸ்லாம் போகும்போது கூட நம்ம வந்து இவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கிரீன்ல வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஃபாலோ பண்ணல. ஸோ நம்ம பர்டிகுலராக ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணி அது மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்கலாம், ஏன் உங்களோட இதில் வந்து நிறைய ரெட்ல தெரியுது, மெஜாரிட்டி ஆஃப் தம் வந்து கிரீன்ல இல்லை, கொஞ்சம் தான் கிரீன்ல இருக்கு அப்படின்னு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீன்ல வந்து 10% வர்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னம்னா செல் பண்ணிடுவோம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இங்க வந்து ரெட்ல வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியலாம். எவ்வளோ ஸ்டாக்ஸ் நம்ம செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9, ஒரு 9 ஸ்டாக்ஸ்க்கு மேல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா செல் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸ்டில் வந்து 1 2 3 4 5 6 7, ஸோ 9 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கிரீன்ல செல் பண்ணாலும் அகைன் வந்து ஒரு 7 ஸ்டாக்ஸ் மேல நமக்கு வந்து பிளஸ்ல தான் இருக்கு. ஓகேவா? அப்படி நீங்க அந்த ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெட் கம்மியாகவும் கிரீன் அதிகமாகவும் இருக்கும். நம்ம வந்து மேக்சிமம் ப்ராஃபிட் வர வர நம்ம புக் பண்ணிக்கிட்டே வரதுனால உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து அப்படி தெரியும். ஸோ நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்க வேணாம் எப்பவுமே. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு 3 டாப் அப் எப்பவுமே வந்து ரெகுலரா பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்டாக்ஸ் வந்து எடுப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக்ஸ் எதை எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு என்ன நியூ ஸ்டாக்ஸ் பிக் பண்ண போறோம் அப்படிங்கிறதுமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஸ்டாக்ஸ்ல வந்து எது எதெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகுற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கல்யாண் கொஞ்சம் ரிலீஸ் ஆகுற ஸ்டேஜ்ல இருக்கு, ஒரு 3% வந்தா போதும். இதுலயும் அதே மாதிரி ஒரு 3% கிட்ட வந்தா போதும். இதுல வந்து 2-4% வர வேண்டி இருக்கு. இதுவுமே கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்டபிள்ல தான் இருக்கு, எப்ப வேணாலும் வெளியே வரலாம். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து லாஸ்ங்கிற கேட்டகரியிலே எடுத்துக்க முடியாது. ஏன்னா பாருங்களேன், இங்க வந்து 80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், 168 தான் வந்து லாஸ்ட்ல இருக்கு, 0.20 தான் இருக்கு. இதெல்லாம் ஈஸியா வெளியே வந்துடும், இதுவும் ஈஸியா வெளியே வந்துடும், கிரீனுக்கு மாறிடும். இதுவுமே கிரீனுக்கு மாறிடும். இன்னைக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியதான் மேக்ஸிமம் இன்னைக்கு கிரீன்ல தான் இருந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கு. அது மொமெண்டம் வந்து ஃபால் ஆயிருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. அது திரும்பவும் எப்படியும் மொமெண்டம் பிடிச்சி நமக்கு மேல வந்துடும். அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். அது ஸ்டாக் வந்து காட்டுறேன் பாருங்க. இங்க இந்த ஸ்டாக் ஏல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது வரைக்கும் பாருங்க 86க்கு.
இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு, ஒரு 3% நெகட்டிவ்ல இருக்கு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரி எங்க எடுத்திருக்கோம் பாருங்க, 302. ஒவ்வொரு டவுன்லயுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னம்னா அதை பை பண்றத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஏன்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தெரியும் இது மார்க்கெட்ல இன்னுமே நல்லா வந்து மேல போக வேண்டிய ஸ்டாக் அப்படின்னு நல்லா தெரியும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்காம அடுத்தடுத்த டாப் அப் எடுத்ததுனால இப்ப வெறும் 3% தான் இருக்கு. இன்கேஸ் வந்து நம்ம டாப் அப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா 7.5% கிட்ட நம்ம நட்டத்துல இருந்திருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ 3%ங்கிற போது மார்க்கெட்ல நாளைக்கு ஒரு அப்போ வருது அப்படின்னா இன்னைக்கே பாருங்களேன், டுடே மட்டுமே 3.69. ஸோ நாளைக்கும் 3.69 ஏற மாட்டான். ஏறினாலும் ஏறாட்டாலும் வாட் எவர் இட் இஸ், ஒன் டேல வந்து ஒரு நல்ல கிரீன் கேண்டில் கிடைச்சிச்சுன்னா நம்ம ஈஸியாவே கிரீனுக்கு மாறிடுவோம். ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல லாபத்தை வந்து எடுக்கணும். இங்க பாருங்க 2000 எடுக்கிறோம் அப்படின்னா 2000 வச்சு நீங்க ஆப்ஷன்ல போய் நீங்க ரிஸ்க் எடுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனா இருக்கிற பணத்தையே வச்சு நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படிங்கறது தான் நம்ம வந்து நம்ம சேனல்ல வந்து கைட் பண்றோம். ஸோ நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் எடுக்க போறோமோ அதுக்கு வந்து போயிடலாம். இன்னைக்கு வந்து 3 ஸ்டாக்ஸ் வந்து 10 வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்டா இருக்கிற இந்த ஸ்டாக்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நம்ம எடுக்க போறோம். 10K வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். இது இருக்கு, இது வந்து ரீசெண்டா தான் எடுத்தோம், உங்களுக்கு தெரியும் லாஸ்டா தான் எடுத்தோம். பட் இது நல்ல டவுன்ஃபால், இன்னைக்கே வந்து நல்ல டவுன்ஃபால். ஸோ அதனால இதுல மறுபடியும் ஒரு டாப் அப் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். டவுன்ஃபாலுங்கிறது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல எடுக்கல, இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றோம். ஓகேவா? இதுல வந்து நம்மளால எவ்வளவு ஸ்டாக்ஸ் வாங்க முடியும், ஒரு 9 ஸ்டாக்ஸ் வாங்கலாம். கரெக்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் பாருங்க பெர்சன்டேஜ் கம்மியாயிருச்சு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாஸை வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளா வந்து மாற போறோம். அப்படிதான் நம்ம வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், ஸ்டாக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும், எதனால எடுத்தீங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் கேளுங்க. நம்மளோட சேனல்ல இருந்து நம்ம உங்களுக்கு கைட் பண்ணுவோம், எப்படி பிக் பண்ணியிருக்கோம், என்ன ஏது அப்படிங்கிறத கைட் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து எந்த ஸ்டாக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஆர்பி மில்ஸ். ஓகேவா? இவனுமே லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் மூமெண்டம் காட்டினா, அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னைக்கு மேலே போயிடுவான்னு நினைச்சோம், பட் இறங்கிட்டான். நோ இஷ்யூஸ், நம்ம அதை ஃபாலோ பண்ணல. கேஆர்பி மில்ஸ் ரெண்டாவதா வந்து ஒரு என்ட்ரி போட்டோம். மூணாவதா எந்த ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால வந்து இதை பெருசா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. அடுத்து வந்து நம்ம ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மள்ட்ட வந்து ஹெவியில இருக்கான், ஒரு 5.86% வந்து டவுன்ல இருக்கனால திரும்பவுமே இவனை வந்து மறுபடியும் ஒரு ஃபோக்கஸ்ல வந்து எடுத்திருக்கோம். 255 ஸ்டாக்ஸ் நம்மளால இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 5க்கு வந்து குறைஞ்சிருக்கான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு 3 ஸ்டாக்ஸ் எடுத்துட்டோம். இன்னைக்கு புதுசா என்ன ஸ்டாக்ஸ் எடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் தான் எடுக்க போறோம். இதுலயுமே வந்து என்ன பண்ணிருக்கோம், நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த கம்பெனி வந்து நல்ல வெல் க்ரோயிங்ல இருக்குது, PE ரேஷியோமே நல்லா இருக்குது, ஏர்னிங் per ஷேர் வந்து நல்ல இதுல இருக்குது. ஸோ இது மாதிரி மல்டிபிள் செக்மெண்ட்ல வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பிக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தெரியும், எந்த ஸ்டாக்ஸுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மேக்சிமம் கனெக்டிவிட்டி இருக்காது. ஓகேவா? எல்லா குரூப்ல இருந்துமே எடுத்திருப்போம். அதனாலதான் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து எவ்வளவுதான் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்தாலுமே இன்னைக்கு நம்மளோட ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு 50% மேல கிரீன்ல இருக்கு அப்படின்னா மல்டிபிள் செக்மெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்கிறதுனால தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா வந்து ஒரு 50% மார்க்கெட்டை வந்து அகெயின்ஸ்டா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி போறோம். ரொம்ப செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா நம்மளோட ஸ்டாக்ஸுமே டவுனுக்கு போக தான் செய்யும், அது விதிவிலக்கெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் மார்க்கெட்ல நம்ம எடுக்கிற ஸ்டாக்ஸ் வந்து அந்த அளவுக்கு நியூஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி போகுது. இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணிருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ ஜென் சாஃப்ட்வேர்ஸ், இதை தான் வந்து எடுத்திருக்கோம். ரீசெண்டா கூட நம்ம ஒரு ஐடி கம்பெனில வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து பார்த்தோம். ஓகேவா? ஓரளவுக்கு இந்த ஸ்டாக்ஸுமே வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா வந்து ஒரு நல்ல பிரேக் டவுன் கொடுத்துருக்கான். இங்க சாட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் எங்க இருந்து ஃபால் ஆயிருக்கான்னு பாருங்களேன். 940ல இருந்து ஃபால் ஆகி ஃபர்ஸ்ட் இதை வந்து பிரேக் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த பிரேக் பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணி மேலே போறதுக்கு ரெடியா இருக்கான். ஸோ இங்க இருந்து அவன் வந்து 900 போனான்னா க்ளோஸ் டு வந்து 80% 90% வரும். நம்ம அவ்வளோலாம் வந்து ஃபோர்ஸ் பண்ண போறது இல்லை. நம்ம எடுக்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு வந்து தெரியும், சேனலை ஃபாலோ பண்றதுக்கு
நம்ம மேக்ஸிமம் 6, 8, 10 அந்த பெர்சன்டேஜ்ல தான் அனலைஸ் பண்ணி எடுக்கிறோம். இது வந்து ஒரு நல்ல மொமெண்டம்ல இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. கம்பெனியோட போர்ட்ஃபோலியோவுமே நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நியூ ஆர்டர்ஸா இருக்கட்டும், சர்வீசஸா இருக்கட்டும், இவங்க ப்ரொவைட் பண்ற டெலிவரிஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்க. நம்ம எப்படி பிக் பண்றது, என்ன ஏது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ இது ரிலேட்டடான டீடைல்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்குமே ப்ரொவைட் பண்றோம். இப்போ டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு என்ட்ரி வந்து போட்டுடலாம். 559ல இருக்கு. நம்மளால வந்து 89 ஸ்டாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். 559. ஸோ நம்மளோட நியூ என்ட்ரி ரெக்கார்டை வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்கமிங் டேஸ்ல நம்மளோட ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, நம்ம பிக் பண்ணிருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் எவ்வளோ குயிக்கா வெளியே வர போறோம், இது மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. பெல் பட்டனையும் செலக்ட் பண்ணுங்க. இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணாலும் அது உடனே உங்களுக்கு குயிக்கா வந்துடும். உங்களுக்கு இருக்கிற டவுட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. எங்களோட டீம்ல இருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பா அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை கைட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டே டியூன்ட் வித் us. This is Swing Smart Trade. We'll see you tomorrow. Bye bye guys.